பிரியமான பிள்ளைகளே, பாவ சகித்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்கல்ல. ஆனால் மூஞ்சில் பார்த்தா அப்படி தெரில, அந்த பிரகாசமே வரலையே. ஏன்? அப்போ ஏதோ மறைச்சிருக்கிற, சென்சார் பண்ணியிருப்பீங்க. மைக் கொஞ்சம் நல்லா மக்களே, ஏதாவது சென்சார் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க. நான் 4 பாவம் தானே சொல்லுவீங்க. என்னது? திருடுனேன், பொய் சொன்னேன், அப்புறம் கோவப்பட்டேன். எவ்வளோ திருடுனன்னு சொன்னிய சாமியார்கிட்ட? 1 லட்சம் திருடினாலும் திருடுதான், 1 ரூபா திருடினாலும் திருடுதான். காமனாக திருடிட்டேன். நல்ல வேலை நான் பாவ செய்கிற தொட்டியில் உட்காரல. நானாக இருந்தால் கேட்பேன், விலாவரியா எவ்வளவு திருடினேன் சொல். என்ன கெட்ட வார்த்தை பேசினியோ அதை சொல்லி காமி. எப்படி? சாதாரணமாக சொல்கிறதும் கெட்ட வார்த்தை தான், வேற மாதிரி சொல்கிறதும் கெட்ட வார்த்தை தான். என்ன கெட்ட வார்த்தை சொல் சாமி? கெட்ட செயல் அது என்ன? அது சொல்லு. நல்ல வேலை நான் உட்காரல, தப்பிச்சிங்க. அதனால தான் நான் உட்கார்றதும் இல்லை பல நேரங்களில். ஏன்னா எப்படியும் போய் தான் சொல்ல போகிறீங்க, இது எதுக்கு நான் கேட்டுக்கிட்டு. சரி, இந்த சக்கேயு லூக்கா 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இல்லையா? 19ஆம் அதிகாரம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஒரு அனுபவம் சக்கேயுக்கும் இயேசுவுக்கும். அதை நாங்கள் நிறைய தடவை சாமியார் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்களா? ஆமாம். அந்த சக்கேயு ஒரு பயங்கரமான வில்லன். சாதாரணமான ஆளெல்லாம் வரி வசூலிக்க முடியாது. கொஞ்சம் கெத்தாக இருக்கணும், ஒரு 4-5 பேர் இருக்கணும், ரவுடிசம். அவங்க இருந்தால் தான் நீ வரி வசூலிக்க முடியும். ஏன்னா காசு கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவியா? பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு 4 பேர் மிரட்டுற மாதிரி ஒரு பாடி கேட்ட மாதிரி இருந்தால் தான் பயந்துக்கிட்டு கொடுப்பேன். அதுவும் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, கல்லனை நம்பினாலும் அதுக்கு என்ன பார்க்குறீங்க? கல்லனை நம்பினாலும் இந்த குள்ளதான் இருக்கிறான்ல, ஆண்டவர் ஹைட்டை தான் குறைச்சிருப்பார். ஆனால் அதுக்கு இருக்கிற மூளை மாதிரி வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உயரமாக இருக்கிறது பெரும்பாலும் ஏமாளி கோமாளி, எதுக்கு லாய்க்கில்லை. ரொம்ப உயரமாக இருக்கிறான்ல, வேஸ்ட்டு. நம்மள மாதிரி மீடியமாக இருக்கிறவங்க தான். ஆக நீங்கள் வரலாற்றில் பாருங்கள், வீட்டில் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். பயம் குள்ளமாக இருக்கு, பொண்டாட்டி குள்ளமாக கிடச்சிருச்சு, அதை சரியாக பயன்படுத்துகிற உயரமாக இருக்கிறவங்களும் உங்கள் குடும்பம் எங்கேயோ போயிடும். உண்மையை சொல்கிறேன். உயரமான பொண்டாட்டியை கட்டினேன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு தெரியாது யார் ஏமாத்துறா, எவன் சூனியம் வைக்கிறான், எவன் எதை பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரியாது. இது உண்மையாக பொய்யா? இது ரொம்ப உயரம், எல்லாம் குள்ளம், பாதி குள்ளமாக தாங்குது. அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஆக அதாவது ஒன்று நினைங்க, அந்த குருடனாக பிறந்துட்டாங்க, கால் இல்லாமல் பிறந்துட்டாங்க, காது இல்லாமல் பிறந்துட்டாங்க, லேஸில் நினைக்காத. கடவுள் அதை டபுள் மடங்கு அவங்களுக்கு கொடுத்துருப்பார். இந்த கை காலெல்லாம் நல்லா இருக்கிறவன் தான் இந்த உலகத்தில் ஊனம். ஊனம் ஊனம் ஊனம், இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்புல இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ள நல்லா இருந்தா ஊனமே கிடையாது. அதான் கடவுள் எதை குறைத்திருக்கிறார். நம்ம வீட்டில் செல்வம் இல்லையா, சந்தோஷம் நிறைய இருக்கும். பாருங்களேன், எல்லாத்திலையும் பாருங்க, டபுளாக கொடுத்துருப்பார். நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. செல்வம் இல்லையே, பொருள் இல்லையே, பணம் இல்லையே, கடனாக இருக்கிறமே, நீ நிம்மதியாக தூங்குறிய. ஒருத்தன் ரோட்டில் வந்தாக்கா பணக்காரன், அவனுக்கு பக்கத்தில் ஒரு 4 எருமை மாடு வருது, பார்த்துருக்கீங்களா? ட்ரெஸ்ஸும் எருமை மாடி ட்ரெஸ் தான். என்னது அது? பவுன்சர். பார்த்தது இல்லையா? எங்கள் அக்கா பையன் கூட குண்டா இருப்பான். நான் போகும்போது என் பக்கத்தில் இப்படித்தான் வருவான். நம்மளுக்கு தைரியமாக இருக்கும், பவுன்சர் வராண்டா கூட அப்படின்னு. என்ன பாரு, பாடி கார்டோட வரீங்க. ஆக கடவுள் குறைத்திருக்கிறார் அல்லது மறைத்திருக்கிறார் அல்லது கொடுக்கவில்லை அப்படின்றத பார்க்காம இதிலிருந்து வேற எதையோ நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்க, கிறிஸ்மஸ் அவ்வளோதான்.
குறைய இல்லையே 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 இல்லையேன்னா இல்லைதான். ஏதோ ஒன்றை கடவுள் குறைச்சி வேற ஏதோ ஒன்றை அதிகமாக்குவது தான் கடவுளுடைய குணம். பிரைஸ் தி லார்ட். அதனால ஐயோ பாவம், குருடனாக இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ பாவம், அவனுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, அவன் குருடனாகவே இருப்பான். ஆனால் நீ கண்ணாடி போடணும், உன் கண்ணில் கேட்டு வந்து உட்காந்துக்குதான் கண்ணில், அதை போட்டுட்டு நீ எம்ஜிஆர் மாதிரி உட்காந்து இருப்ப. அதை பாரு, அது ஒன்று உட்காந்துக்குது பாரு பின்னாடி. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு தான் அதெல்லாம் தேவை. புரியுதா? அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? அவன் தான். நீ பாட்டு துட்டை கொடுத்துட்டு ஒரு வாரமா 2 வாரத்துக்கு லைட்டை பார்க்காம, புருஷனை பார்க்காம, புள்ளைய பார்க்காம இப்படியே இருக்கணும். மின்ன என்ன? ஆக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்காத. ஒரு ஏழைக்கு இருக்கிற அமைதி ஒரு பணக்காரனுக்கோ நடுத்தர வர்க்கத்துக்கோ கிடையாது. அந்த கூரை வீட்டில் அவன் நிம்மதியா தூங்குறான், ஜாலியா தூங்குறான், காத்து அது பாட்டு அடிக்குது. நீ ஏசியை போடுற, அதை போடுற, இதை போடுற, உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. புரண்டு புரண்டு படுத்தேன் அதான் நேற்று தூக்கமே உனக்கு வராதுடி, உனக்கு வராது. நீ எல்லாத்தையும் போட்டு அலசி அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் குழப்பி வச்சிருக்கிற. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு நிறைய முடி வளரட்டும், அப்போவாது மூளையை மறைக்கிட்டோம். ஆக இந்த டால்ஸ்டாய் அப்படின்னு ஒரு கவிஞர், அருமையா எழுத்தாளர், ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு அறிவாளி, ரஷ்யாவில் தன்னுடைய மாளிகைக்கு முன்னாடி, மாளிகை கிடையாது லைப்ரரிக்கு முன்னாடி, நூலகத்துக்கு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வரான். அவர் பார்த்து, ஐயா ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறான். அவரு இவனை விட பிச்சைக்காரன், ஆனால் கௌரவ பிச்சைக்காரன். நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவோம் வச்சுக்குவோம், ஆனால் வீட்டில் ஒன்றும் இருக்காது. புரியுதா? நீங்கள் இதை இங்கே பார்க்க முடியாது, பாம்பேயில் ஸ்லம்மில் பார்க்கலாம். வீடு ரொம்ப மோசமாக இருக்கும், ஒழுங்காக தூங்குறதுக்கு இடம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இவ்வளோ பெரிய இடம் தான். ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற நகைலாம் அது கழுத்தில் தான் இருக்கும். அப்படி அந்த டால்ஸ்டாய் கிட்ட காசு கிடையாது, சுற்றி நிற்கிறாரு. அம்மா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. அவர் உடனே சொல்கிறாரு, தம்பி, அவன் தோல் மேலே கை போட்டு, தம்பி என்கிட்ட உண்மையை சொல்லணும்னா எதுவுமே கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னா பிச்சைக்காரன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் பிச்சைக்காரன்? சரி நீ பிச்சைக்காரின்னு வச்சுக்கா, சரி நான் பிச்சைக்காரன்னு வச்சுக்கோ, 2 பேரும் என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில்? நல்லா கௌரவமா சட்டை பேண்ட் கோட்டு போட்டுக்கிட்டு என்கிட்ட எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நீங்க பெரும்பாலும் சொல்றது எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, சில்லறை இல்லைன்னு சொல்லுவீங்க. இங்கே நிறைய பேர் பிச்சைக்காரங்களுக்கு துட்டு போடும் போது இவர் பெரிய ஒரு 500 ரூபா நோட்டா அடுக்கி இந்த பக்கமும் வச்சுக்கிற மாதிரி, நோ சேஞ்ச். நானா தான் சொல்லுவேன், யூ சேஞ்ச், நீ மாறு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ கௌரவமா நோ சேஞ்ச் அப்படின்ட்டு போவோம். ஆனால் இப்போ இருக்கிற பிச்சைக்கார சொல்லு, எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நான் கொடுக்குறேன் சில்லறைன்னா என்ன பண்ணுவேன்? அவன் நிறைய சில்லறை வச்சிருப்பான். அது எப்படி உனக்கு தெரியுது? நீ முன்னாடி அந்த காலத்தில் பிச்சைக்காரியாக இருந்தீங்களோ? சரி இல்லை இவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் நிறைய சில்லறை வச்சிருப்பான், அப்போ இதுக்கு ஏதோ அனுபவம் இருக்கு போலுக்குது. சரி ஓகே, நல்ல ஐடியா, கரெக்ட், அவன் நிறைய சேஞ்ச் வச்சிருப்பான். சொன்ன உடனே அவன் சிரிக்கிறான், இந்த பிச்சைக்காரன் சிரிக்கிறான், காசு இல்லைன்னு ஒன்று சிரிக்கிறான். அவர் கேட்குறாரு, ஏண்டா சிரிக்கிற? சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து தண்ணி 2 சொட்டு தண்ணி கீழே வருது. சொல்கிறான், நிறைய பேர் எனக்கு காசு கொடுத்தான், ஆனால் நீ கொடுத்த மாதிரி வேற எவனும் கொடுக்கல. அவன் என்ன கொடுத்தான் அந்த பிச்சைக்காரனுக்கு? சொல்லுங்க பாப்பா. நீ கொடுத்த மாதிரி வேற எவனும் கொடுக்கல. நிறைய பேர் காசு கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான், நீ கொடுத்ததை எவனும் கொடுக்கல எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன சொன்னான்? அந்த கவிஞன் என்ன சொன்னார் அந்த பிச்சைக்காரனை பார்த்து? ஒரு பிரெட்டுக்கு டீக்குமே இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு பிரியாணி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்?
2 ஸ்லைஸ் ரொட்டி இல்லை, அதுவும் ஒரு சின்ன கப்பு காப்பிக்கே இப்படி பார்த்துன்னு உட்காந்துக்கிறே. உனக்கு பிரியாணி போட்டிருந்தா என் கதை என்ன இருக்கும்? உடனே அவன் என்ன பண்றான், தம்பி அப்படின்னு எவனும் என்னை கூப்பிட்டதில்லை. தம்பின்னு என்னை கூப்பிட்டல. யோ இது 1000 1000 2000 10,000 15,000 எல்லாத்துக்கும் சமயம். என்ன மரியாதை கொடுத்தல்ல, உன் தம்பின்னு சொன்னல. இங்க தாங்க வாயில இயேசுவை பிறக்க வைப்பது. வாயில இயேசுவை பிறக்க வைப்பது. அதான் சொல்றேன், வெறும் இன்ன வரைக்கும் நம்ம குடில போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு பிறப்பாரு, இயேசு பிறப்பாரு, இயேசு பிறந்துட்டாரு. என்னைக்கும் அவரை போய் இன்னுமா என்னை தேடுகிறீர்கள்? அவர் என்னைக்கோ பிறந்துட்டாரு, அவர் அனுபவிக்கணும். அதான் கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். பிறப்பு என்பது ஒரு அனுபவம் இல்லையா? உங்களுக்கு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய துன்பகரமான இன்பகரமான பிரேயர். சொல்றீங்களே என்ன, ஒரு பிரேயர் சொல்லுவீங்கல்ல, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து. அதுவும் துன்பகரமான பாடு எது? அதான் அந்த பாடுகள் அனுபவம். அது ரொம்ப ஸ்வீட்டான அனுபவம், ரொம்ப பெயின்ஃபுல்லான அனுபவம் இல்லையா? எத்தனை பேருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம்? கை தூக்கு. நானும் எங்கள் அம்மா வயிற்றில் தானே பிறந்தேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில்? இன்பமயமான அனுபவம் ஃபாதர் அது இல்லை? சூப்பர்ல, கைத்தட்டிக்கு பார்ப்போம். அதை இன்பமா பார்க்குறீங்கல்ல, அது வரைக்கும் ஆண்டவருடைய ஆசை. சில பேர் கை தூக்கவே மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்கிட்ட தூக்குனாலும் வேஸ்ட், தூக்குனாலும் வேஸ்ட். தூக்கணும்னு நினைக்கிறாங்க, வேண்டாம். இவங்கிட்ட அந்த விளையாட்டு வேண்டாம். வேற எந்த சாமியாராவது வரட்ட தூக்கலாம், இவங்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு செல்ல தெரியுது உங்களுக்கு. வெரி குட் என் செல்லம். ஆக பிரியமான பிள்ளைகளை, சக்கேயு குள்ள மனுஷன் ரொம்ப கண்ணி. அந்த குள்ளமா இருக்கிறவங்கள ஈஸியா ஏமாத்த முடியாதுங்க. ஐயோ அது பயங்கர திருடா இருக்கும், அதை நீ ஈஸியா ஏமாத்த முடியாது. சிரிக்குதா முறைக்குதா என்ன பண்ணும் பின்னாடி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதிகமாகவும் கோபம் வரும் அதுக்கு. அந்த குள்ளமா இருக்கிற கேரக்டர். ஆனா திறமசாலி, அறிவாளி திறமசாலி. அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அவங்க மூளை வளர்ச்சியில் அடிச்சுக்கவே முடியாது. உள்ளே இருக்கிற பாவம் அது அந்த பொம்பளை காலில் பூந்து ஓடிட்டோம் குள்ளம். இப்போ உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிற பசங்களே பாரு, இந்த மூத்த புள்ள அப்படின்னு இல்லையா, அது என்றைக்குமே ஏமாலியாக தான் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? என்ன எல்லாருமே உங்கள் வீட்டில் மூத்த புள்ள மாதிரியா? ஆமாம் ஆமாம், மூத்த புள்ள பெரும்பாலும் எங்கள் அண்ணன் ஏமாந்தவன், ஆனால் நான் திருட்டு பையன். அப்படிதான் வீட்டில் உயரமாக இருப்பான், நல்லா இருப்பான். நான் அவனுக்கு குட்டை தான், அவனுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம குட்டை. அதான் சொல்லுவான், தம்பி டே நல்லா ஏமாத்துறடா. அப்படியே ஏன் கடவுள் என்னை குள்ளமாக பிறக்க வச்சாரு, நான் என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா அதை விட குள்ளம், அது வேறு விஷயம். அவரை தூக்கி இங்கே வச்சு நடக்கலாம் நான். ஆக ஆனால் கடவுள் டபுள் மடங்கு அவங்கள ஆசீர்வதிச்சிருப்பார். உயரம்னா உயரம், அறிவு, பேச்சு திறமை, ஒரு காரியத்தை நடத்துறது, ஒரு குடும்பத்தை நடத்துறது, அதெல்லாம் ரொம்ப பக்காவா வரும். அதுக்கு எந்த காசை எங்கே போட்டால், எங்கே பாட்ட எந்த காசில் இங்கே போட்டால் அங்கே போட்டால், அது மாதிரி ஆடிட்டரு உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி பண்ணோம் அது திறமை. இவன் ஆடிட்டர் யாரு? இந்த குள்ளன். இப்படிப்பட்ட குள்ளன் எல்லாரையும் மிரட்டி காசை வரி வாங்குறவன் 5 ரூபாய் கவர்மெண்ட் வாங்க சொல்லும். அவன் எவ்வளோ வாங்குவான்? நல்லா யோசிங்க. ஏன்னா 4 மடங்கு திருப்பி கொடுக்குறான்னா அவன் எத்தனை மடங்கு வாங்கியிருப்பான்? நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. சாதாரணமாக அந்த சக்கையை கதையை படிச்சுட்டு போவாதீங்க. பயங்கரமான ஆள் அவன். அந்த ஆள் நல்ல மேப் போட்டு ஆண்டவர் அடிப்பான் பாருங்க. ஆண்டவர் தான் ஏமாளி, சக்கையு கில்லாடி. நம்ம ஆண்டவர் மாதிரி ஏமாளி வேற எவனுமே கிடையாது. பாருங்களேன், எவ்வளோ தப்பு பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இங்க உக்காந்து இப்படின்றீங்க. அதையும் கேட்டு ஆண்டவர் நமக்கு அருள் கொடுக்குறாருன்னா
எவ்வளோ பெரிய ஏமாளி, கோமாளி, பைத்தியம், இதுக்கு ஒன்றுமே தெரில நீ யாருன்னு. உங்கள் வீட்டுக்கார போய் கேட்டால் தெரியும் உங்கள் பொண்டாட்டி யார். அதுவா? அது அவளான்னு சொல்ல மாட்டார், அதுவான்னு ஆரம்பிப்பார். அதில் முடியும். நீங்கள் என்னத்தான் உங்கள் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டாலும் எனக்கு நல்லா தெரியுங்க, கவலைப்படாதீங்க. ஆக சக்கேயு பார்க்குறான், 5 ரூபா வாங்க வேண்டியதுல 50 ரூபா. அப்போ இவனை பார்க்குறவங்களுக்கு கோபம் வருமா வராதா? நீங்க நினைக்கிறீங்களா இயேசுநாதர் அவன் அப்பொழுதுதான் பார்த்தான், அதுதான் முதல் தடவையாக சக்கேயு இயேசுவை சந்தித்தானா? இல்ல கொள்ள நீங்க பாட்டு இஷ்டம் போல பதில் சொன்னீங்க. பைபிள் என்ன போட்டுக்குது? பார்க்க ஆசையா இருந்தான். அப்ப அவன் பார்த்திருக்கவே மாட்டானா? கேள்விப்பட்டிருப்பான், பார்த்திருப்பான் தூர. நல்லா யோசிக்கணும் மக்கள். பைபிள் படிக்கும் போது யாரோ ஒரு சாமியார் கிளாஸ் எடுத்தார்ல, எடுத்தாரா? இது பைபிள் ஏதோ கிளாஸ் எடுக்கிறான்னு சொன்னாங்க, எடுத்தாரா? எடுப்பாரா? எடுத்து வேஸ்டா? பழைய ஏற்பாட்டுக்கு வந்துட்டாரா? நீங்க வரல, ஓகே விட்டுரு. நீங்க அதுக்குள்ள போகணும். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இன்னொருத்தரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவங்க ஷூக்குள்ள நம்ம காலை விடணும் அப்படின்னுவாங்க. அவங்க ஷூக்குள்ள காலை விட்டா தான் அவங்க அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சக்கேயினுடைய அனுபவத்துக்குள்ள போனோம். அவன் ஏற்கனவே இயேசுவை பார்த்தவன் தான், தூரமாக நின்று பார்த்துருப்பான். அவனுக்கு டைம் கிடையாது. அவன் வசூல் ராஜா, MBBS. அவன் பாட்டும் வசூல் பண்ணுறான் எல்லாருக்கிட்ட, ஜிஎஸ்டி டாக்ஸு எல்லாத்தையும் வசூல் பண்ண. அவனுக்கு நேரம் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏன் வரல, ப்ரேயருக்கு ஏன் வரல சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் வரல. அதுவும் எம்ஐ ராஜ் ஃபாதர் வராருன்னு தெரிஞ்சு வராதாக்குறான். அவனுக்கு இன்னைக்கு கடைக்கு ஏறினவெல்லாம் கீழே விழுவான். இன்னைக்கு எவன் கடைக்கு போய் போத்தீஸு சென்னை சரவணான் போயிருந்தாலும் அவனா ரவணாவா மாறிடும். பிறருக்கு வாடான்னாக்கா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட இருந்து பேசிட்டு சந்தோஷமா ஒரு சின்ன தயாரிப்பு பண்ணிட்டு என்ன நீங்க பெரிய பிரேயர் பண்ணிட்டு போற? ஒன்றும் கிடையாது. இறைவா, உம்மில்லத்தில் ஒரு நாள் வாழ்வது 1000 நாட்கள் வாழ்வதற்கு சமம். ஒரு நாள் இந்த மாளிகை, அதெல்லாம் பாடுறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என்னை எதுவும் தீண்டாது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு இரத்த கோட்டை, இது ஆண்டவரின் அரண்மனை. இப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா நான் கடவுளுடைய அரண்மனைக்குள்ள போறேன். ஒவ்வொரு தேவாலயம் என் தேவன் தங்கி வசிக்கிற அரண்மனை. ஏனென்றால் அவர் அரசன். பிரைஸ் தி லார்ட். இஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ். அதான் பார்க்கிறாரு ஆண்டவர், எதிர்பார்க்கிறான் பாரு. சக்கேயு இது உருப்படாத நாயின்னு சொல்லிட்டான். இவன் இவ்வளோ பேரை ஏமாத்துறானே, இவன் வாழ மாட்டான், வளர மாட்டான். எவ்வளோ பேர் சாபம் போட்டுன்னு கடன் வாங்கும் போது சூப்பராக வாங்கிடுவீங்க. அண்ணே கொடுங்க அண்ணே, அண்ணே 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 உங்களை மாதிரி நல்லவங்க நீங்க நினைச்சா முடியும் அண்ணா கொடுங்க அண்ணே கொடுங்கன்னு வாங்கிடுவேன். அப்படிதான் ஒருத்தன் போய் 500 ரூபாய்க்கு ஒருத்தன் காலில் விழுந்து வாங்கியிருக்கிறான். வாங்கின உடனே பொண்டாட்டி சொல்லி, உனக்கு அறிவில்லை, 500 ரூபாய்க்காய் காலில் விழுற, இப்படி கெஞ்சி வாங்கணுமா? இருடி இரு, நான் ஒரு தடவை தான் ஊந்தேன், இதை வாங்கறதுக்கு அவன் எத்தனை தடவை என் காலில் விழ போறான் பாரு. இதான் மனுஷன், இதான் மனுஷன். ஆமா, வாங்கிட்டு அமைதியாயிடும். நம்ம கேரக்டர் அது, அவ்வளவுதான். நம்மளால முடியல என்ன பண்ண முடியும்? ஆக பிரியமான பிள்ளைகளை, சக்கேயு அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவன் வசூல் பண்றான், இன்னொருத்தரை காயப்படுத்துறான், இன்னொருத்தரை நோக்கடிக்கிறான், ஒருத்தரை அவமானப்படுத்துறான், இன்னொருத்தன் கஷ்டம் புரியல அவனுக்கு. அப்ப அவன் வந்து வேலை செய்யறது ரோமை பேரரசுக்கு. ஆனா இங்க மக்களை ஏமாத்துறான். அப்ப ஏமாத்துற ஒரு ஆளுக்கு காசு. ஸோ இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தா எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பான்? எக்கச்சக்க 5 மடங்கு 6 மடங்கு வச்சிருக்கலாம். ஆனா அந்த கிறிஸ்து அவன் இதயத்துக்குள் பிறக்கிறார் பாரு. உனக்கு ஆசைன்னு ஒரு வர்ணம். அவனுக்கு ஆசை என்ன? இயேசுவை பார்க்க வேண்டும். அது எங்க போய் பார்க்கணும்?
பத்தல. இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆசை. இவ்வளோ பணம் பொருள் நகை இருந்தாலும் நான் சக்கேயுவை பாராட்டுகிறேன். அவனுக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். என்ன வேணா அவன் தப்பு பண்ணட்டான், ஐ டோன்ட் கேர். அவன் யார வேணா ஏமாத்துட்டான், எப்படி வேணா இருக்கட்டும். பட் அந்த மனசுக்குள்ளேயும் கல்லுக்குள் ஈரம் இருந்தது. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஏன் ராயப்பரை காட்டி கொடுக்கலையே இயேசுநாதர? தெரியவே தெரியாது அவரா? உங்க புருஷன் உன்ன 10 பேருக்கு முன்னாடி இவ யாரோ, இவளை எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நீ என்ன வாழ்வ? அதுக்கு மேல வாழ்வ? ஏன் வாழ மாட்டா? 2வது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியா? நீ மனசு எப்படி இருக்கும்? என்னடா வாழ்க்கை இது, இதுக்கா நம்ம வாழ்ந்தோம் தோணுமா? நீங்க தூக்கத்துல தலையாட்டுறீங்களா இல்ல உண்மையாலுமே நான் சொல்றதுக்கு தலையாட்டு? ஏன்னா சிலதெல்லாம் சில சாமியார் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். நீங்க தான் தூங்கி தூங்கி அப்படின்ற அவரு ஒத்துக்கிறானுங்க பொழுது வைப்போம். அவர் பாட்டு மணிக்கணக்கா பிரசங்கத்தை வச்சுன்னுக்கிறாரு. ஆக பிரியமான பிள்ளை பார்க்கிறாரு. சாதாரணமான மனுஷப்பா, ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது பாரு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. உனக்கு கூட தான் ஆசை இருக்குது. 8 முடிஞ்சோடனே சரவணா போலாண்டி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பாரு, இப்ப இது பூசை முடிஞ்ச உடனே 2-3 பேர் ஜோடி சேர்ந்து அங்கங்க போய் பொத்து பொத்துன்னு ஊந்து கிடக்கும் பாரு. பாரு கிளம்பும் பாரு, பிளான் பண்ணி வச்சிருப்ப எந்த கடைக்கு போலாம் அப்படின்னு பண்ணிட்டு. சில பேர் என்ன பண்ணுவீங்க, கிறிஸ்துமஸ் பூசை அன்னைக்கு நம்ம டிசைன் பார்த்துக்குவோம், நியூ இயருக்கு வாங்கிக்குவோம். டிசைன் எப்படி பார்ப்ப? பூசைக்கு வராங்கல்ல பொம்பளைங்க, அது நல்லா இருக்காக்கா, அது பார்த்துக்கோ. அதை மாட்டு பொங்கலுக்கு வாங்குவோன்னா அப்படி அப்படின்னு பார்த்து வைப்பேன். கிறிஸ்துமஸ் பூசைக்கு போறதே அதுக்கு தானே. நன்மை வாங்கிட்டு யாராவது கண்ணை மூடிக்கிட்டு இருப்ப நீ? இது வரைக்கும் நன்மை வாங்கி கண்ணை மூடினதா வரலாறே கிடையாது. இதுக்கு வெளியில போய் ஒரு முட்டாய வாயில போயிட்டு வாய, அது ஏசுநாதர வாயில போட்டு சப்பிக்கிட்டு சூப்பரா தாக்குது பார்டரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், நான் பார்க்கல. ஆனா நானும் பார்க்கிறேன். இடையில கொரட்டூருக்கு பூசைக்கு வரவங்க கவனமா இருங்க, ஏன்னா அங்கதான் நான் பூசை வச்சுன்னு இருப்பேன். ஆக சக்கையோனுடைய நல்ல மனசு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த வாஞ்சையை தான் ஆண்டவன் பார்க்கிறான். அவன் நல்லவன் கெட்டவன், தப்பு செஞ்சான், திருடனான், காசு சேர்த்து வச்சான், முரடன், கோவக்காரன், அதெல்லாம் அவர் பார்க்கல. உலகம் 1000 சொல்லட்டுமே, என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டங்க. இதே எம்ஐ ராஜ் ஃபாதர், நான் பேசுற விதம் பிரசங்கம் வைக்கிற விதம் வித்தியாசமா தான் இருக்கும். மாத்திரான்னா நான் அந்த ஆளை மாத்திடுவேன், மாத்தி வைடான்னா நான் அவனை மாத்திட்டு போயிடுவேன். என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன். இது தேவனுடைய, என் தேவனை பத்தி நான் பேசுவேன். என் மக்களுடைய விசுவாசம் பாதுகாக்கப்படுவதற்காக நான் எந்த வகையிலும் பேச தயார். பிரைஸ் தி லார்ட். ஆனா விசுவாசம் போகக்கூடாது. அவர் சக்கையை ஆண்டவரை காப்பாற்றதுக்கு காரணம், அவன் எப்படி இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளும் அந்த பூவுக்குள் அந்த நாரும் பூவும் சேர்ந்தா மனம் பெறும்ல, மனம் பெறுவதற்குரிய வாஞ்சை இருக்குது பத்தியா. அந்த நாரோடு போய் சேர வேண்டும் என்ற இந்த பூ விரும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இயேசு பார்க்கிறார். கிறிஸ்துவை தனக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது. அதுதானடா கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்துமஸ், அதான் சக்கையு. அவரை நான் இங்க கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவுதான் நீங்க அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் இயேசுவை எனக்குள் கொண்டு வர வேண்டும், என் குடும்பத்துக்குள் கொண்டு வர வேண்டும், என் வாயுக்குள், கண்ணுக்குள், காதுக்குள், என் செயலுக்குள் கொண்டு வர வேண்டும். அதான் கிறிஸ்துமஸ். ஏன்னா கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சுச்சா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்துட்டார். சும்மா கிறிஸ்துமஸ் வராரு. இப்ப சில பேர் பாடுறானுங்க, ஒரு
ஒரு கேரல்ஸில் பாண்டானுங்க. நான் அந்த நேரத்தில் போயிருந்தேன் அந்த பசங்களோடு. ராஜா வர்றாரு, ராஜா வர்றாரு, அந்த பாட்டை பாடுறானுங்க. ராஜா வர்றாரு, கவலை எல்லாம் தீப்பாரு, ராஜா வர்றாரு. என்னடா இது அப்படி பாடுறானுங்க. எல்லாம் மெட்டு கட்டி பாடுது. எல்லாம் என்னவோ பாடி தொலை. ஆனால் அந்த கல்லுக்குள்ளும் ஒரு ஈரம் இருக்கிறது என்பதை ஈரமுள்ள ஆண்டவர், அதனால தான் நம்ம பாடும், இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் உனக்கும் எனக்கும் வாழ்வு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் இதயம், அந்த இதயத்தை தான் தேடுறாரு. அதில் ஒரு ஈரம் இருக்கணும். ஈரம். நம்ம நிறைய நேரத்தில் திட்டுவோம்ல, அதெல்லாம் மனுஷனா. சக்கையுவை அப்படிதான் திட்டினார்கள் எல்லாரும். அவனை மனுஷனாவே பார்க்கல. அவன் ஒரு ரவுடி, ஃப்ராடு, ஊரை ஏமாத்துறவன், ஏச்சு மேய்க்கிறவன், இப்படிதான் உலகம் பார்த்தது. என் தேவனோ அந்த மனதுக்குள் இருந்த ஈரத்தை தான் பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். நீ நானும் வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் ஏதோ ஒன்றை தேடுகிறார், அது உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அதனால்தான் நீ நானும் வாழ்றோம் இல்லையா? இல்லைன்னா முடியாது. இப்போ உங்க ஹஸ்பண்ட் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சந்தேகங்கள் வரும், சண்டை வரும், திட்டிக்குவோம், பேசிக்குவோம். ஆனால் ஏதோ ஒரு நார் உன்னையும் அவரையும் பிரிக்க விடாம இணைச்சிருக்கும். அது என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, யூ ஆர் அ வின்னிங் ஒய்ஃப், வின்னிங் ஹஸ்பண்ட். அந்த சின்ன இழை இருந்தாலே இப்படி போனாலும் இழுத்துக்கும், இப்படி போனாலும் இழுத்துக்கும். அதனால தான் உன்னால் 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வாழ முடியுது. நானும் இந்த குருத்துவத்தில் இருக்கிறேன்னா அந்த ஒரு இழுப்பு தான் என்னையும் இவரையும் இணைத்து வைத்திருக்கு. அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு, 1000ல் 1. அதுதான் என்னையும் அவரையும் இணைக்கிறது. அதுபோல தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுபோல தான் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் ஏதோ ஒன்று இணைச்சிக்கிட்டே இருக்கும். கனெக்ஷன். 3 ஒயர் இருக்குல்ல, அதில் 2 ஒயர் ஃபீஸ் பண்ணாலும் அந்த ஒரு ஒயர் ஒட்டிக்கிட்டே இருக்கு பாரு. அந்த உறவு தான் தெய்வீக உறவு. பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டுக்க சந்தோஷமான விஷயம் பேசிட்டுக்கிற. ஆனால் சக்கையுவை நீங்கள் மோசமாக பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சக்கையு சீடர்களை விட நல்லவன். என் பார்வையிலே சக்கையு உயர்ந்தவன், உயர்ந்த உள்ளம், உயர்ந்த சீடர்களை விட. சீடரெல்லாம் அவர் கூடயே சாப்பிட்டு, அவர் கூடயே தூங்கி, அவர் கூடயே இருந்து கூட அந்த பயம் இயேசுநாதர் பிடிச்சிட்டு உடனே ஓட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நிர்வாணமாக ஓடினார்கள் என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது சீடர்கள் நிர்வாணமாக ஓடினார். அவ்வளவு பயம். ஏன்னா அவ்வளோ பெரிய சிங்கத்து கூட இருந்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் கூட உனக்கு வந்திருக்காது. ஏண்டா தொடர்றீங்க இயேசுநாதர? யார் மேல கை வைக்கிற? ஒரே ஒருவன் தான். ஒரு கிழவனுக்கு இருந்த வீரம் ஒரு குமரன் என்ற அருளப்பனுக்கு இல்லையே. அவன் காதை வெட்டிட்டான்ல. ஏமா நம்ம பைபிள் தாமா பேசுறேன், நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். நீங்க பாட்டுனா அப்படியே நல்லா தாண்டி கதை சொல்றான். நான் உனக்கு வசனம் சொல்ல மாட்டேன், அங்கிருந்து தான் பேசுவேன். ஆனா உனக்கு எங்கிருந்து பேசுறேன்னு தெரியாமையே பார்த்துனுக்குறேன். ஆமா, ஆக பிடிச்சிட்டான். 3 மணி ஆயிடுச்சா? அவளல்ல எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. அதான் பார்த்தேன். 3 மணிக்கு தான் மோகினி வரும், கொல்லப்படாது. ஆக அந்த சக்கையு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த ஒரு சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிற பொழுது உன் பெரிய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா? சார், ஒரு சின்ன விருப்பம், அவரை பார்க்கணும்னு விரும்புறான், ஒரு சின்ன விருப்பம், அதை நிறைவேற்ற இதயம் இருக்கிற என் தேவன் என் பெரும் விருப்பத்தை நிறைவேற்றாமலா போகுவார்? நீ இன்னைக்கு என்ன விரும்பி வந்திருக்கிறியோ அது 2026 பிறப்பதற்குள் நடக்கும். எழுதி வச்சுக்கோ. அது பெருசோ சின்னதோ நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். பாரு, இதுதான் என் விருப்பம்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட. சக்கையுடைய சின்ன விருப்பத்தை பார்த்த அவன் மோசமானவன் தெரியும், தெரிஞ்ச அவன் விருப்பத்தை நிறைவேற்றுற தேவனே
என் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாயா அப்படின்னு ஜெபத்தை கேளு. நம்மளுக்கு கேட்க தெரியல. முழுசுமா நம்ம பிரேயர் பிச்சைக்கார பிரேயர், கம்ப்ளீட்டா பிச்சைக்கார பிரேயர். ஒருத்தன் ஒரு அம்மா கிட்ட பிச்சை கேட்டானா, மா பிச்சை போடுங்கம்மா. அவங்க என்ன போட்டாங்களோ போட்டாங்க. போட்டுட்டு அவங்க போட்ட உடனே நல்லா கறிஞ்சோறு அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவன் திட்டு, மகாராணி மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க, கைராசிக்காரி, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாது. அடுத்த நாள் வருவான், அதே மாதிரி அதுக்கு சமைச்சு போடும். என்ன சாப்பாடா பண்ணியிருக்கிறேன், ஒரு டேஸ்ட் இல்லை ஒன்றும் இல்லை. யாரு? பிச்சைக்காரன். என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்காரனுக்கு பொண்டாட்டியை புகழ்ந்தது பிடிக்கல. அம்மா அவரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாருமா. யாரு? வீட்டுக்காரு. அவளை திட்டுடா, இந்தடா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படி. இதான் உலகம், இதான் உலகம். யாரு எப்ப நம்மளை காலை வாரி விடுவான்னு தெரியாது. ஆனா மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மீது மோதியது, அது விழவே இல்லை. அப்படி நம்ம இருக்கணும். 1.5 கிலோமீட்டர் தள்ளி வச்ச நான் எப்படி குடிக்கிறது? நானும் தண்ணி தேக்கிறேன், கண்ணி தேடுறேன், 2 கிலோமீட்டர்ல தூக்கி வச்சுட்டாங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, கலைமான் நீரோடையை ஆர்வமாய் தேடும் போது நான் தேடுறேன், 2 கிலோமீட்டர்ல இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். ஆக சக்கேயுடைய சின்ன விருப்பத்தை இறைவன் எப்படி டிராமா போட்டு நிறைவேற்ற இருப்பார். என்னென்ன டிராமா நடக்குது. அவனை முயற்சி செய்ய வைப்பதும் இவர் போறதும், இந்த சீனெல்லாம் பார்த்தேன்னா பயங்கர லவ்வர்ஸ் தேர். சக்கேயு பார்க்குறான், இயேசுநாதரை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. எல்லாருக்கும் ஆசை வரும். கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் போடணும், கிறிஸ்மஸ் நைட்டு பூசைக்கு போகணும், வரணும், வந்தவொடனே பிரியாணி செய்யணும், அவ்வளோதான் முடிஞ்சது. அவர் குடிப்பார், நீ தின்னுவ, 2 பத்துக்கா ஒன்று. இதுதான் கிறிஸ்மஸ் தான் நமக்கு. இந்த கிறிஸ்மஸ் வேற, இவங்க 2 பேரும் கிறிஸ்மஸ். இவரே பார்க்கணுன்ற ஆசையிலே போகிறார், அவர் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறார். உன்னை தேடி தேடி அலைந்தேன். யாரு? சக்கேயு. இவன் தான் குள்ள பயணச்ச, இவனால பார்க்க முடியல. இவன் எட்டாத கனியாக இயேசு எங்கேயோ இருக்கிறார். பாருங்க, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நிறைய வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பீங்க. கிறிஸ்மஸ் கிளீனிங் எல்லாம் இருக்கும்ல, டெய்லி கிளீன் பண்ணுறவங்க யாரும் இங்கே இல்லை. வீட்டை அது தெரியுது பார்த்தால, எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெயிண்ட் அடிக்குது. ஆக நிறைய பேர் இப்போ கிறிஸ்மஸுக்கு டை எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக வச்சுருக்குது. நான் தடவிட்டேன், ஏன் முடிய ஏன் பார்க்குறேன், உடனே நீ தடவலையான்னு என்ன பார்க்குது. நான் தடவிட்டேன், நான் ரெடி. ஆக நீங்களும் வாங்கி வச்சு இப்போ ரெடியாக இருக்கிறீங்க. நாளிலிருந்து மேக்கப்பு பிக்கப்பு நடக்கும். சரி, நடக்கட்டும். அதெல்லாம் இல்லைன்னா கிறிஸ்மஸ் இருக்கா? வேணாம், அதெல்லாம் தேவை தான், தேவை. நீ உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியாமையா நடக்குது? ஆமாவா? அதுக்காக நீ திட்டுத்தனம் பண்ணிருப்ப. ஆக அவருக்கு தெரியாமையா நடக்கும் போது எல்லாம் நடக்குது. என்ன பண்ணாலும் அவர் அவனு கூட தானே சேர்றாரு, இல்லையா? இப்போ நான் நல்லவன், நியாயஸ்தன், மானஸ்தன், காணஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா என் கூட இயேசுநாதர் இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே நானுன்னா எனக்குள்ள எதற்கு இன்னொருவர்? யோசிக்கிறீங்களா இல்லையா? நான் நல்லவன், இன்னொரு நல்லவன் இயேசு எனக்கு எதுக்கு? நீ என்ன சொல்ல ஆண்டவர்கிட்ட? மரியாள், இன்னைக்கு மரியாளுடைய திருவிழா இல்லையா? என்ன திருவிழா? திருவிழான்னு தலையாட்டிங்க, என்ன திருவிழான்னு தெரியல. கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு. மாதாவுக்கிட்ட கபிரியேல் தூதர் அனௌன்ஸ் பண்றாங்க, ஏய் அருள் மிக பெற்றவளை வாழ்க அப்படின்னு சொன்ன நாள் இந்த நாள். கைத்தட்டிக்கா, சூப்பரான நாள். ஆக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாட் இஸ் கிறிஸ்மஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சக்கேயு பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. அந்த ஆசையை அடைய வேண்டும் என்று நினைப்பதுதான் விசுவாசம்.
நான் வேற எந்த ஆசையும் சொல்ல. இயேசு கூட இருக்கணும், நம்ம ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுக்கணும், நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும். இதுக்கெல்லாம் தேவையானது எதுன்னா ஆசை. ஆசைப்படணும். ஆசைப்படாமல் ஒரு மனுஷன் வாழவே முடியாது. இது தெரியாமல் புத்தர் என்னமோ சொல்லிட்டாராம், ஆசையே ஆசையே தேய். ஆசைப்பட்டா தாட்டா அவன் மனுஷன். பேராசை, அதை சொல்ல ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த போதனையில் உடன்பாடு இல்லை. ஆசை என்பது மனிதனுடைய பேசிக் நீட். எல்லாத்துக்கும் ஆசை பண்ணோம். கோயிலுக்கு போனோம்னு ஆசைப்படுற, அது துன்பத்துக்கு காரணமா? காமனா ஒட்டு மொத்தமா ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்லக்கூடாது. என்னன்னா ஆசை துன்பத்துக்கு காரணம், அதை சொல்லு, அதை சொல்லு. ஆக அதில் உடன்பாடு. ஆசைப்படு, இதெல்லாம் ஆசை தான். ஆண்டவர் கூட இருக்கணும், ஒரு நாள் தியானம் பண்ணணும், கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நம்மளை தயாரிக்கணும், பண்ணணும். இது முடிஞ்ச உடனே நம்ம கடைக்கு போனோம், வாங்கணும், கொல்லணும். என்னென்ன நைட்டு பூசைக்கு போகிறோம், பாதுகாப்பாக எல்லாம் இமிட்டேஷனாக வாங்கணும். உமா கோல்டு வாங்கணும், தங்க மாதிரியே தெரியணும். ஆனால் அது தங்கமாக இருக்கக்கூடாது, தக 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 தகன்னு இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் தங்க மாதிரி தெரியணும், தங்கமாக இருக்கக்கூடாது. போட்டுக்குவோம், எது எங்கே கிடைக்கும், எது நல்லா கிடைக்கும். 350 ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் கிடைக்குமா? எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணு. அப்படிலாம் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஒரு பொண்ணா பிறந்தா அதெல்லாம் போடணும், அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் வைக்கணும். இரு, சந்தோஷமா இரு. இப்போ நாங்கள் சந்தோஷமா இல்லையா? ஆடிக்கிட்டு தெரியாது அது ரோட்ல, அது ஒரு சந்தோஷம். ஆனா ஆண்டவர் இந்த ஆசை இருக்கு பாருங்களேன், உங்க ஆசை சரியானதாக இருந்தால் அது நிச்சயம் என் தேவன் நிறைவு செய்வார். பிரைஸ் தி லார்ட். நீ அதுக்காக நீ ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு ஆசை கிடையாது. நம்ம ரொம்ப நல்லவங்களாவா ஆக முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப நல்லவனா இருக்க முடியுமா? உங்க வீட்டுக்காரர்கிட்டயே இருக்க முடியல ரொம்ப நல்லவனா. எப்படி இருந்தாலும் நடிக்காதடி, ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், பேசாத, போறேன்டி அப்படின்னுவாரு. எல்லாம் சொல்லுவாங்களா? ஓகே, அப்பதான் அதான் புருஷன். மனைவி நீ சும்மாவா? ரப்பர் வாய். நிறைய பேருக்கு ரப்பர் வாய். அந்த வாய் என்னைக்கு மூடிக்கிட்டு உட்காரிய ஒரு அரை மணி நேரம் நீ உட்காந்து பாரு வீட்டில் பேசாம, அதுதாங்க உயர்ந்த ஆன்மீகம். பேசிக்கிட்டே இருக்கும். எவனும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா போனை தூக்கும், இப்படியே பேசிக்கிட்டே லூசு மாதிரி தெரியும். டிவி ஒன்றுக்குது, அதுக்கிட்ட ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இவன் ஏன் போனா, அங்கே ஏன் போனா, இவன் ஏன் போனா, இது நான் ஆக்ட்ரஸா? இது அங்கே சீரியல் போயிட்டு இருக்கு, இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு அந்த சீரியல் கிட்ட. நீ ஏன்டா அப்படி பண்ண? அவனை கேட்குது. ஆயிடுச்சு, பாதி லூஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்கா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஆசைப்படு, சக்கையும் மாதிரி ஆசைப்படு, சக்கையும் மாதிரி ஆசைப்படு. எல்லா ஆசையும் இருந்து அவன் வெள்ளத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு அருமையான ஆசை, இயேசுவை காண வேண்டும். அதனால அந்த இயேசுவை காண்பதற்கு முன்பதாக அவன் யார் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்ல, அந்த இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் குள்ளன், தான் ஒரு அநியாயக்காரன், இப்படியெல்லாம் அவன் பண்றவன், நம்மள இயேசு பாப்பாரா? அந்த எண்ணம் இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்குமா இருக்காதா? நீங்க பூசைக்கு முன்னாடி வந்து உடனே சொல்றீங்க, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, உடனே ஒரு கொயர் மாஸ்டர் போடுவான். நீ போடுறேடா, நீ போடுவேன், நீ என்னான்னு போடுவேன். உடனே எப்படிதான் அந்த மனசு பூசைக்கு வந்து ஒரு செகண்ட் தான் ஆச்சு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பும் கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எப்படி நடிக்கிறீங்க? எப்படி அவ்வளோ பக்தி ஆயிடுறீங்க? உடனே கொயர் மாஸ்டர் அவருக்கு லோ டூன்ல ஆரம்பிப்பார், ஆண்டவர். அப்பதான் அது தூங்கி எழுச்சி வந்திருக்குது. இன்னும் பல்லுகளெல்லாம் சரியாகலை, இன்னும் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் சரியாகலை. அப்பதான் கோயிலுக்கு வந்து அதுவும் போட்டான் பாரு பாட்டை, கோட்டுவா விடுற மாதிரியே போடுறான். இரக்கமாயிரும். உடனே அவ்வளோ லோலால் கிறிஸ்துவே எங்கடா போனானுங்க? இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஆக பிரியமான பிள்ளைகளை, இது உடனே பக்தி வந்துடுது. கோயிலுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி வரணும்.
முன்னாடி வந்துட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும் பாண்டியனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்பதான் வரும். அப்படியே வந்து இப்படியும் சில லூஸ் இருக்குது. நன்மை வாங்கி டப்புன்னு ஓட்டு பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக வரும். அது வரைக்கும் அது இதில் யூடியூப்பில் பூசை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நன்மை கொடுக்குற நேரத்தில் நன்மை வாங்கிட்டு போயிடும். ஆக இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. இது ஆசை, ப்ரிப்பரேஷன், எல்லாத்துக்கும் ஒரு தயாரிப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெசே என்ற அடிமரத்திலே ஒரு பச்சை தளிர் உருவாகும். என்னையா வார்த்தை இதெல்லாம்! அதெல்லாம் கேட்கும் போது ஒரு நம்பிக்கை வரல. உன்னை அடிமரம்னு சொல்லியிருப்பாங்க, நீ விளங்காதவன் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீ வளர மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க, உன் குடும்பம் உருப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இருக்கிற இந்த கட்டை மரம், காய்ந்த மரம், அந்த மரத்திலே ஒரு பச்சை தளிர் உருவாகும். இப்ப சொல்லணும். அப்ப உடனே பதில் பார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படியே அப்படியே அந்த வார்த்தை அப்படியே வருது பாருங்க. அடிமரத்திலே ஒரு தளிர். இந்த வார்த்தையும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் பார்த்தா எழுதணும். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. அப்படிதான் பாடுறான் நிறைய பேர். லிசன். ஆண்டவருடைய வார்த்தை பாரு, டக்கு டக்குன்னு சொல்றாரு பாரு. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடிமரத்தில் வந்து ஒரு தளிர் உருவாகுமா? உருவாக முடியுமா? காஞ்சு போச்சு மரம், அதுல எப்படி வரும்? மரம் காஞ்சு போச்சுன்னா வேறும் காஞ்சு போச்சு. அறிவு ஜீவி. மரம் காஞ்சு போச்சுன்னா வேறும் காஞ்சு போச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அவர் மட்டும் தான் கூட இருக்கணும். எல்லாம் திரும்ப வரும். அவ்வளவுதான். நீங்க சௌகரியமா இருக்கிறீங்க. இந்த சைடெல்லாம் போய் பாருங்க, மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. தண்ணி வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றது? பூச்சி, பாம்பு, கீம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்குது. இதை அனுபவிச்சுதான் மெட்ராஸ், அது வேற விஷயம். இந்த தடவை மெட்ராஸ் மீது ஏதோ கடவுள் கருணை காட்டார். இல்லைன்னா மெட்ராஸ் காலி. கொஞ்சம் கருணை காட்டியிருக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருப்பீங்க போல இருக்கு. மாதா கிட்ட வேளாங்கண்ணில, கருணை மழையே மேரி மாதா கண்கள் தருவாயோ பாடுனீங்களா? பாடியிருந்தா மாதா அங்கிருந்து வேளாங்கண்ணிலிருந்து ஷிஃப்ட் ஆகி கடலுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. வந்த இடத்துக்கே போயிட்டு இருப்பாங்க. ஆக பிரியமான பிள்ளைகளே, பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் வருகிற பொழுது தடைகள் வரும். அவனுக்கு என்ன தடை? குள்ளம், அதான் தடை. நீங்களாம் இப்ப இயேசுகிட்ட ரொம்ப சீக்கிரமா வந்துட முடியாது மக்களே. நிறைய தடைகள் வரும். குழந்தைகளாலே வர முடியல. யார் தடுத்தது? ஏய் பிசாசு போவாத அப்படின்னு சீடர்கள் அதை தடுத்தார்கள். ஆனால் இயேசு, அதனால தான் சொல்றேன், தடைகள் வரும். அந்த தடைகளை நீக்கிற நம்ம தேவன் பக்கத்தில் இருக்கிறார். யாரு? இயேசப்பா. அவர் தானே சொல்றாரு, அவர்களை விடுங்கள், தடுக்க வேண்டாம். இது ஆண்டவருடைய வார்த்தை. தடை வரும். அந்த நேரத்தில் இயேசு பேசுவார், அவர்களை விடுங்கள், அவர்களை நான் வாழ வைக்கிறேன். கைய மேல வைக்காத, புள்ள மேல கைய வைக்காத. யாரு? இயேசு. தடைகள் வருகிற பொழுது தள்ளாடி போகிறோம். ஆனால் தடைகளை நீக்கக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்காருன்னு மறந்துடும். அன்னைக்கு குழந்தைகளின் தடையை நீக்கிய தேவன் உன் தடையும் என் தடையும் இன்று நீக்க மாட்டாரா என்ன? பிரைசலாம். குழந்தை போய் கேட்டுச்சா, அப்பா தடையை நீக்குப்பான்னு? இல்லையே, அவரே தான். ஆக பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். கை தட்டுங்க. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அவ்வளவுதான். அது என்ன மனசு அப்படி மாறணும் அப்படின்ற. இந்த கோணல், இந்த பள்ளத்தாக்கு, இந்த மோசமானது, கரடமோடானது யாரு? சக்கை. ஆனா ஒண்ணு, ராஜா வருகிறார். பாக்குறான்ல, இயேசு வர்றாருல்ல, ஆசையோடு ஏறிட்டான். மேல அவன் அடிச்சிருப்பான். சக்கையுவல்ல இதான் சமையணும் மூளையில் நின்று குத்தி இருப்பான். இந்த எருவ மாடுதான் நம்ம கிட்ட துட்டு வாங்கலாம், அவன் பாக்கெட்ல இருந்து ஏதாவது எடுங்கடா, ஆட்டா போட்டா. இப்ப எவனா செத்தான்னா துக்கத்திலே போய் கடையை உடைக்கிறான். இல்ல எவனா செத்தான்னா துக்கத்திலே போய் கடையை உடைக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம். திடு. ஆனால் இவனுங்க அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு அந்த சக்கையை பலர் தாக்க முயன்ற போதும் அந்த தடைகளை கடந்து போகிறார். தடைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை மக்கள். நல்ல தரதானே, குழந்தை நடக்க வேண்டித்தானே. குழந்தை பிறந்த குழந்தை எத்தனை மாசத்துல நடக்கும்? இப்ப வயிற்றுல நடந்துட்டு தான் பிறக்குது. அது ஒரு மாசத்துல நடக்குமா? ஒரு வயசு. இதுல யாருமே குழந்தைய பெத்தவங்க கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு குழந்தை அரலூசு மாதிரி சொல்லிக்கிற. என் குழந்தை 10 மாசத்துல நடக்கண்டி, உண்டு 8 மாசத்துல நடக்கண்டி, உண்டு 7 மாசம். நீ என்ன பெரிய லாடு லபுக்கா? எல்லா குழந்தையும் ஒன்னா தானே நடக்கும். நல்லா தின்ற குழந்தை சீக்கிரம் நடக்குமா? ஒரே மாதிரி நடக்காது. அந்த கைனகாலஜி சொல்லிட்டாங்க. எப்போ நடக்கும்? 10 மாசத்துலயா? 8லயே நடக்குமா? அப்போ 8லயே நடந்தா அது சீக்கிரமா வீட்டை விட்டு ஓட போகுதுன்னு அர்த்தம். ஒரு வயசுனா அது கொஞ்ச நாள் நிற்கும். சரி, ஓகே, அது எப்படி ஒன்று நடக்கட்டும். அதாவது அந்த குழந்தை அந்த தரை நல்ல தரை, தடைகள் இல்லாத தடை. ஆனா அந்த குழந்தை தத்தி தத்தி தானே நடக்குது. கீழே உழுது. அந்த குழந்தை திருட்டு குழந்தை. இந்த குழந்தை பிறக்கும் போதே திருட்டு குழந்தைய தான் பிறக்குது. பிறந்த குழந்தை தன்னை கீழே விழுந்ததை யாராவது பார்க்குறாங்களான்னு திரும்பி பார்க்குதா இல்லையா? பார்க்குதா? நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அழுவோம். நீ பார்க்கலன்னு வச்சுக்கோ, அது எந்திரிச்சு நடக்கும். இந்த உலகத்தில் பிறக்கிறதெல்லாம் திருடாதான் பிறக்குதோ. அது ஒழுங்கா அழணும்ல. தத்தி 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 நடக்குது. இந்த தத்தி தத்தி போகுதலுக்கு பேர் தான் தடைகள். ஸ்பீட் பிரேக் தேவையில்ல. பைக்கில் போகும்போது ஸ்பீட் பிரேக் தேவை. இல்லைன்னா ஃபாஸ்டா போய் ஒருத்தன் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போட்டுன்னு வந்தானா, இன்னொருத்தனும் பெட்ரோல் போட்டுன்னு வந்தானா. ரெண்டும் ஒரே வண்டி. இவன் பொண்டாட்டி அவன் வண்டியில் ஏறி போயிடுச்சு. இவன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். டே ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. அதாவது போன் பேசிக்கிட்டே இருந்துச்சு. போன் பேசிக்கிட்டு வந்து நம்ம புருஷன் வண்டி மாதிரியே இருக்குதுன்னு ஏறி உக்காந்துருச்சு. அவன் ஜங்குன்னு வாராய் அவன் கொண்டு போறான். பாதி தூரத்தில் போன உடனே திரும்பி பார்க்குறான். ஐயோ இது குரல், நம்ம பொண்டாட்டி குரல் இல்லையே. இதுக்கும் அறிவு இல்லை, அதுக்கும் அறிவு. பெட்ரோல் பங்க்லேருந்து அது மாதிரி கதைலாம் இப்போ நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. தடைகள் வந்துச்சு. சக்கையுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. ஆசை வருகிற பொழுது தடைகள் வரும். தடைகள் வந்தால் நீக்குவதற்கு சக்தி தேவன் தருவார். அதை நம்பணும். அப்போ சக்கையோ டக்கு டக்கு டக்குன்னு மேலே ஏறுறான். மேலே யாரும் எவனை அடிச்சாலும் சரிடா, டே நான் ஏசுனா அதில் பார்க்கணும்டா, அவ்வளோதான்டா. மேலே ஏறிட்டு இயேசு வருகிறார். இந்த தடைகளை கடந்து நீ மேலே ஏறி நிற்கும் போது இயேசு உன்னை தானாக தேடி வருவார். புரியுதா? கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அதுக்கு இதுக்கு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்காது. ஆண்டவரே உனக்கு தெரியுமே. பேதுரு சொன்ன வார்த்தை, do you love me? பெரிய லவ்வர்ஸ் அவங்க ரெண்டு பேரும். யார் யாரு? ஏசுநாதரும் பேதுரும் பயங்கர லவ்வர்ஸ். பைபிள்ல வேதாகமத்தில் ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு தாத்தா பேரன் இவங்க ரெண்டு பேர் தான். ஐ லவ் யூ உனக்கு தெரியுமே. யார் பொண்ணு? யாரு? ராயப்பூர்.
இந்த வயசான காலத்தில் அது பொண்ணு மாதிரி. உனக்கு தெரியாத அப்படி யோசனை, அது எனக்கு தெரியும்டி. அந்த 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 அன்பை பாருங்களேன். பட் அ கிரேட் லவ். அவரை தான் பேதுரு சொல்லுகிறார், தெரியவே தெரியாது என்று. இன்னைக்கு காதல் திருமணங்கள் தான் அதிகமாக உடைந்து கொண்டிருக்கிறது. பார்த்து வச்ச திருமணம் கொஞ்ச நாள் போகுது, ஆனால் எல்லாம் உடையத்தான் போகுது. நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் சரி, நான் உண்மையை சொல்கிறேன், சாமியார் தான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் கிடையாது. அவன் 27 வயசுல சன்னியாசி மாதிரி பேசுறான். என்னத்த கல்யாணம், என்ன குடும்பம், என்ன புள்ள, என்ன வீடு, அவன் ஜாலியாக சம்பாதிச்சமா ஜாலியாக இருப்போம். நீ தான் ஐயோ என் பொண்ணுக்கு 24 வயசு கல்யாணம் பண்ணுங்க. உனக்கும் அப்போத்தானே நடந்துச்சு, எதுக்கு அதுக்கிட்ட போய் மொக்க வாங்கிக்காத, அது திட்டம் வேலையை பாருமா, போம்மா போம்மா, 27 வயசில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. 27 வயசில் பண்ணால் 30 வயசுல அங்கங்கே குழந்தை நிற்க போகுது. எல்லாம் அந்த உலகம் போகிற போக்கே சரியில்லை, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நீ எவ்வளோ லட்சம் வேணா செலவு பண்ணு, உன் லட்சத்தை வைத்து அவர்களை வாழ வைக்க முடியாது. மனசு சரியில்லைங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய, இளம் வாலிபர்களுடைய மனசு சரியில்லாத மனசு, சஞ்சலமான மனசு, அலைப்பாய்கிற மனசு, எல்லாத்துக்கும் ஆசைப்படுற மனசு, ஆசையை கண்ட்ரோல் பண்ண தெரியாத வயசு, எல்லாம் நடக்கும். அதனால உங்களுடைய ஒரே வேலை என்னன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதிகமாக ஜெபியுங்க. இன்றைய வாலிபத்தை இறைவன் காப்பாற்ற வேண்டும். நீங்கள்லாம் உயிரோடு இருப்பீங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். உண்மை தானே? நீங்களாம் நல்லா இருப்பீங்க, இன்னும் ஒரு 60-70 வயசு தள்ளும், இன்னும் ஒரு 10 வயசு வரைக்கும் போவோம். நான் போய் சேர்ந்தா கூட நீ இருப்ப. நான் செத்து போனா எத்தனை பேர் அழுவீங்க? கை தூக்கு. அட கை தூக்கு, நீ கையை தூக்கு. நீ முதல்ல, நான் கேட்கறதுக்கு என்னை பற்றி நீ ஏன் குழப்பற? கை தூக்கு. எத்தனை பேர் அழுவீங்க? அப்போ நான் சாகணும்னு இவ்வளோ பேர் விரும்புறீங்க. நான் 1000 சொன்னாலும் தூக்கக்கூடாதுல்ல? முடியாது முடியாது. நீங்கள் எப்படி அப்படி சொல்லணும்? பாவி மக்கா. சரி சரி விடு, ஐ லவ் யூ. ஆனால் ஆக கை தூக்கிட்டீங்கல்ல, மனசு வலிக்குதுங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆக சக்கேயுனுடைய தடைகள் உடைகிறது. இயேசு வருகிறார், ராஜா வருகிறார். அவர் பாரு நேரம் அடிக்கிறார் பாரு. எல்லாம் நல்லவன், அவனை விட சக்கையை விட நல்லவன், உயர்ந்தவன், அவன் இவன் எல்லாத்தையும் தள்ளி போட்டு இயேசு சாதாரணமாக நடந்து வர முடியுமா? இயேசுவும் தடைகளை நீக்கிவிட்டுத்தான் சக்கேயுவை பார்க்க வருகிறார். மக்கள் கூட்டத்தை தள்ளும் போது அவரை தள்ள விட்டுருப்பாங்களா? கற்பனைக்கு போங்க மக்கா, கற்பனைக்கு போங்க. 1000 பேரை தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு இயேசு ஏன் விடுங்களா விடுங்களா, எங்கே போகிற இயேசுவே, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க, அங்கே என்ன இருக்கு சொல்லியிருப்பாங்களா? இப்போ நீங்கள் 4-5 பேர் வரீங்க சிலுவை வாங்க, உங்களெல்லாம் நான் சிலுவை போடாமல் அங்கே போய் நேராக நடந்து போய் அவனுக்கு சிலுவை போடுவேன். இந்த ஆளுக்கு கொஞ்சம் வாய் திமிரு தான், போகிறான் பாரு, இங்கே நிற்கிற மனுஷன் கண்டுக்கிறான் பாரு, இதெல்லாம் பிரசங்கத்துக்கு தான், வாய் தான், மற்றபடி வாய் தான் சொல்லுவோமா? சொல்லும், இதே வாய் தான் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் மனுஷங்க. நீங்கள் என்ன திட்டணும், புகழணும், என்னென்ன வாய்க்கு வந்ததை பேசணும். அப்போ தான் நீங்கள் மனுஷங்க, அப்போ தான் நான் மனுஷன், அப்போ தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் புகழ்ந்து விட்டால் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள். என்னுடைய புரிதல் அதான், நான் புரிஞ்சுக்கிறது அதான். எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை உங்கள் புகழ்ச்சி கெடுத்து விடுமோ என்ற சந்தேகம் எனக்குள் எழுகிறது. புகழ்வதும் இகழ்வதும் போகட்டும் பரமனுக்கு. ஆக பிரியமானவர்களே, சக்கேயுவை பார்க்க இயேசு வருகிறார். தடைகளை கடந்து இயேசுவும் வருகிறார். 2 பேரும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தி? விரைவாக இறங்கி வா செய்தி கிடையாது. உன் வீட்டில் நான் தங்க வேண்டும்.
கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு. முடிஞ்சு போச்சுல்ல? எது கை தட்டினீங்க? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். லெட் மீ ஸ்டே அட் யுவர் ஹோம். இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். குட்ரா குட்ரா. கிறிஸ்மஸ்னா என்ன? சேர்த்து வச்சுக்கிறல்ல குடு, பதுக்கி வச்சுக்கிறல்ல குடு, 10 படம் வச்சிருக்கிறல்ல, பீரோ ஃபுல்லா 2 பீரோ ஃபுல்லா எடு, ஒரு பீரோவை தர எடு, அதில் 10 புதுசு இருக்கும் பாரு, எடு, எடுத்து கொடு, பக்கத்தில் கொடு, கொடுத்துட்றாண்டவரை கொடுத்துட்ற. அதாங்க கிறிஸ்மஸ் ஷேரிங். நான் தங்க வேண்டும் சொன்ன உடனே இதுக்கு மேல என்னையா எனக்கு வேணும், தூக்கி குடுறா, எல்லாத்தையும் குடுறா. கிறிஸ்மஸ். சக்கேயுவினுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கிறிஸ்மஸ் இதுதான். இது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இதுதான் கிறிஸ்மஸ். நான் தங்க வேண்டும். நான் தங்கினால் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். எது பகிர்கிறான்? இயேசுவை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை என்று சக்கேயு நிரூபித்து காண்பிக்கிறான். தன்னிடம் இருந்து எது மகிழ்ச்சி தருமோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் கொடுத்துட்டு கிடைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தனக்குள் தன் குடும்பத்திலே பிறக்க வைத்தானே, அதுதான் ஐயா கிறிஸ்மஸ். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நோக்கி நாம் நடந்து கடந்து போவோம். தடைகள் 1000 வரட்டும், இயேசுவை அனுபவிக்கிற கிறிஸ்மஸாக மாறட்டும். வெறுமனை வரலாற்று இயேசுவை சந்திக்க தயாராவாதீர்கள். இயேசுவை அனுபவிக்கிற கிறிஸ்மஸாக இது மாறும்படிக்காய் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கணும். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடு பார்ப்போம். கை கொடு, அப்படியே மோந்திரத்தை கட்டி கொடு. இப்போதான் நான் சொன்னேன் கிறிஸ்மஸ்னா பகிர்தல்னு சொன்னேன் இல்லையா? கையை மட்டும் கொடுக்குற, எதையும் கொடுக்க மாட்டேன்ற. ஆக என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. பூசை முடிச்சு போகிறப்போ உங்கள் கையில் இந்த 2 ரூபாயோ 5 ரூபாயோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிறது பிச்சைக்காரி. அப்படி இல்லை, ஒரு கிறிஸ்மஸ் ஷேரிங். அதுக்கு ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ கொடுத்துட்டு உங்கள் சாமியாரை இதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு தான் சந்திப்பீங்க இல்லையா? யார்? நம்ம போஸ்கோவை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போனோம். அதான் கிறிஸ்மஸ். ஓகே மக்களே? ஆக நீங்கள் இனிமையான ஒரு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட, இறைவனை அனுபவிக்க நிச்சயமாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.